ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி எனக்கு ஃபேஸ் வாஷ் எனக்கு செய்ய போகிறேன். அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குன்னு நினச்சி இந்த வீடியோ மூலம் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். வாங்க நாங்கள் ஃபேஸ் வாஷ் செய்துட்டு வருவோம். நாங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அடுத்தது கத்தாழை ஒரு லீஃப் எடுத்திருக்கேன். நீட்டு சீக்ரெட் ஃபேஸ் வாஷ் இதை வச்சு இந்த மூண்டையும் வச்சு தான் நான் இப்போ ஃபேஸ் வாஷ் செய்ய போகிறேன். வாங்க நாங்கள் இப்போ என்ன செய்வோம், கேரட்டை கழுவி ஸ்க்ரேப் பண்ணி எடுப்போம். அலோவேரா வச்சு வெட்டி ஜெல் எடுத்து நாங்கள் செய்வோம். எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். கேரட்டை கழுவி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி அலோவேராவை வெட்டி கழுவி ஜெல் எடுத்து வரையா வச்சுருக்கேன். நாங்கள் இப்போ இதை ரெண்டையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைப்போம். வாங்க எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொள்ளுவோம். கத்தாழை கேரட் ரெண்டையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட தேவையில்லைண்டா கத்தாழையில் தண்ணி இருக்குது தானே, அதனால் தண்ணி விட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இதை அரைச்சி எடுத்து வருவோம். வடிச்செடுப்போம். இதுக்குள்ளே வடிச்செடுப்போம். பாருங்கள், நல்லாவே அரைப்பட்டிருக்கு. ஜூஸ் ரெடி. இதில் கத்தாழையும் கேரட்டும் போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஜூஸ் ரெடி. இதை வேஸ்ட் பண்ணாதீங்க, முகத்துக்கு பெக்காக போடுங்க. சரி, நாங்கள் இப்போ இதுக்கு நான் நீட்டு சீக்ரெட்டில் ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன செய்யணும்னா வேறு எதுவும் பாவிக்கிறதுனா நீங்கள் பாவிங்க. நான் நீக்கிற சீக்ரெட் தான் நீட்டு சீக்ரெட் தான் நான் பாவிக்கிறது. அதனால நீட்டு சீக்ரெட்டை கேரட் ஃபேஸ் வாஷ் தான் நான் பாவிக்கிறது. அதனால் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இதுக்கு உங்களோட விருப்பம், நீங்கள் பாவிக்கிற ஃபேஸ் வாஷை போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு நான் ஃபுல்லாக போடலை, நிறைய எல்லாத்தையும் போட அரைவாசை போட்டு செய்ய போகிறேன். ஏண்டா இது செய்து வெளியில் வச்சு பாவிக்க இயலாது, ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பாவிக்கணும். நிறைய நாள் செய்து வச்சு பாவிக்க இயலாது. அதனால் அரைவாசிக்கு செய்து பிறகு முடியும் மிச்ச அரைவாசிக்கு செய்வேன். இப்போ நான் இதுக்கு அரைவாசி போல் போடுறேன். பாருங்கள், அரைவாசி ஃபேஸ் வாஷ் போடுறேன். இதுக்கு நீங்கள் கூட விருப்பம், நீங்கள் வேறு ஃபேஸ் வாஷ் பாவிக்கிறதுனாலும் வேறு ஃப்ளேவர் போடுறதுனாலும் போடலாம். நான் கேரட் ஃபேஸ் வாஷ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் கேரட் இடுது, ஏன்னா 2 கேரட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமெண்டு கேரட்டை தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ நீங்கள் செய்து வெளியில் வச்சு பாவிக்க இயலாது, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்ல ஒரு ஒயிட்னிங்காகவும் க்ளோவாகும். இது சும்மாவே நல்லா ஸ்கின்னுக்கு நல்லா ஸ்மூத்தாகும். அப்போ நீங்கள் அதை இப்படி செய்து பாவிச்சா இன்னும் ஸ்கின்னுக்கு நல்லா. அதனால் இந்த மாதிரி செய்வாங்க. பாருங்கள், அரைவாசிக்கு இன்னும் கொஞ்சம் எடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரைவாசிக்கு இதை நாங்கள் அடுத்த முறை செய்யும்போது இந்த இதை எடுத்தால் சரி. இப்போ ஃபேஸ் வாஷ் ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. நீங்கள் சில நேரம் ஃபேஸ் வாஷ் பாவிக்கிற நேரம் பயப்படலாம் கெமிக்கல். ஆனால் இந்த மாதிரி செய்து பாவிச்சா அந்த கெமிக்கல் குறையும், எங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த மாதிரி செய்து வீட்டில் செய்து பாருங்கள். பார்த்தீங்களா, நுரைக்குது. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த பொட்டில் ஊற்றுவோம். நாங்கள் இப்போ இந்த பொத்தில் தான் ஊற்றி பாவிக்க போகிறோம். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி கடையில் விற்கிறாங்க, வாங்கி செய்து ஊற்றுங்க. நாங்கள் இப்போ ஊற்றி மறக்காதீங்க, செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பாவிங்க, வெளியில் வச்சு பாவிக்க இயலாது. அதனால் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையான டைம் எடுத்து போட்டு திரும்பவும் மறுபடியும் ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. முடிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரட் ஃபேஸ் வாஷ் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரட் ஃபேஸ் வாஷ் ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாவீங்க. ஸ்கின் நல்லா ஒயிட்டிங்காக ஸ்மூத்தாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க தானே ஃபேஸ் வாஷ் செய்கிறத இந்த மாதிரி நீங்களும் செய்து பாவீங்க. ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஒயிட்னிங் வரும்.
இந்த மாதிரி நீங்களும் செய்து பாவீங்க, ஸ்கின்னுக்கு நல்ல வைட்டிங்க. நீங்கள் செய்து பாவிச்சிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் தானே பாவிச்சிட்டு வரும்போது. மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த டிப்ஸ் வந்துக்கலாம். பாய்.